ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? பொதுவாக நம்மள கிரிக்கானதாஸ் கிரிக்கெட் ஷோல நம்மள கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல்ல மேக்ஸிமம் நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ வந்து யாராவது வந்து தலையை காமிச்சிட்டு போவாங்க. பட் நிரந்தரமா நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் இனிமே அப்படி இருக்காது அப்படின்னு இல்லாம நம்ம வந்து புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். பட் நான் மட்டும் பேச போறதில்ல, என் கூட ஜோ இருக்காரு. ஜோ வெல்கம். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரிவ்யூலாம் வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். ஜோ கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. இதெல்லாமே வச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடியும் இடையிலையும் நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்க போகுது. ஜோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோ அண்ணன் எனக்கு ஸ்கூல் சீனியர், பேசலாம் நம்ம நிறைய பேசலாம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஸ்பெஷல் கிரிக்கானதாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இதுல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஆட போற டீம் இந்தியாவை பத்தின விஷயங்கள் நிறைய இருக்க போகுது. ஓகே, as a கிரிக்கெட் ஃபேனா நான் சில क्वेश्चंस வச்சிருக்கேன் அண்ட் சாம்பியன் டிராஃபி பத்தி நிறைய பேசலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போலாமா? ஸோ இப்போ பும்ரா வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அண்ட் பும்ரா வந்து இப்போ வெளியே போனதால ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பர்சன் பும்ரா இருந்த இடத்துல இப்போ ராணா வந்திருக்கிறது. அது எப்படி பாக்குறீங்க? அந்த இடத்த இவரால் ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி பும்ரா இழப்புங்கிறது இழப்பு தான், ரொம்ப பெரிய இழப்பு. அது சின்ன இழப்பா பெரிய இழப்பா? அவ்வளோ பெரிய இழப்பானா பெரிய இழப்பு. எவ்வளோ பெரிய இழப்புன்னா 2023 ஓடி வேர்ல்டு கப்ல வந்து பும்ரா எவ்வளோ விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா விக்கெட்டே எடுக்கல. ஆனா பும்ரா என்ன பண்ணாருன்னா அந்த பவர் பிளேல ரெண்டு பேர் ஒன்று 2023 ஓடி வேர்ல்டு கப்ல ஒன்று பண்ணாங்க. ஒன்னு ரோஹித் சர்மா பவர் பிளேல அடிச்சு கிழிச்சு கொடுத்துருவாரு. அதனால பவர் பிளேல இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வைப்பாங்க. அதனால பெரிய ஸ்கோர் எவ்வளவு பெரிய ஸ்கோர் வேணாலும் அடிக்க முடியும், பின்னாடி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் பும்ரா என்ன பண்ணிடுவாரு, அந்த நியூ பால்ல பவர் பிளேல எக்கனாமிக்கலா எவ்வளவு அளவுக்கு டாட் பால்ஸ் வைக்க முடியும் அவ்வளவுக்கு டாட் பால்ஸ் வைப்பாரு. அந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஷமிக்கோ ஒரு ஜடேஜாவுக்கோ வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்து. பட் யோசிச்சு பாருங்க, இந்த விக்கெட் டேக்கராகவும் பும்ரா இருப்பாரு, இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக்கலா பவுலிங் போற ஒரு பவுலராகவும் இருப்பாரு, ஒரு எம்விபியா இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் இல்லாத இழப்பு தான், எல்லா விதத்திலையும் இழப்பு தான். ரெண்டு பேர், சில பேர் வந்து விக்கெட் எடுப்பாங்க, சில பேர் வந்து ரன் லீக் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ரன் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு வேலையும் பண்ணக்கூடிய ஒரு மெஷின், ஒரு பவுலிங் மெஷின் இந்தியா இல்லாம போறாங்க. அது பெரிய இழப்பு தான். அப்புறம் இன்னொன்னு என்னோட புரிதல் என்னன்னா, ஆக்சுவலி பும்ரா இடத்துல தான் வருண் சக்கரவர்த்தி ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஓடி மேட்சஸ் நீங்க பைலேட்டரல் சீரிஸ்ல பார்க்கும்போது பும்ராவுக்கு பதிலாக தான் ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாட்ல இருக்கதா செஞ்சாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி தான் பும்ராவோட பிளேஸ்க்கு வந்திருக்கிறாரு இப்போதைக்கு. ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, இது கான்ட்ரவர்சியா கூட போகலாம். சிராஜை விட ஹர்ஷித் ராணா பெட்டர் பவுலர். ஏன்னா சிராஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நல்லாவே. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ராணா விட நல்ல பவுலர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்டாப்ளிஷான பவுலர். ஸோ அவரை விட்டுட்டு ராணாவை சூஸ் பண்ணிட்டு போனது எனக்கு அது பிடிக்கல பர்சனலா. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சிராஜுக்கு பதிலா ஹர்ஷித் ராணா வரல, சிராஜுக்கு பதிலா தான் ஆக்சுவலி ஹர்ஷ்தீப் சிங் தான் உள்ள வந்தாரு. அதான் நம்ம கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலி ஒரு மிஸ் மேட்சாவே இருக்கு. இப்போ சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் வந்தாலுமே அவங்க திட்டதான் போறாங்க. ஸோ ராணா போனது தப்பு இல்லை. இப்போ மேட்டர்னா சிராஜ் ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கொஸ்டின். இப்போ விஷயம் என்னன்னா, நீங்களே சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வேணும், நியூ பால்ல போடுறதுக்கு வேணும், இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வேணும் அப்படின்னாங்க. இப்போ உங்களுக்கு வேற உங்க ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி அங்கவே எனக்கு தெரிஞ்சு சால்வ் நினைக்கிறேன். பட் இப்போ ஆக்சுவலி புது பிரச்சனை இருக்கு. நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கு ஷமி, இப்போ பும்ராவும் இல்லை, எனக்கு ஷமியும், எனக்கு அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நிறைய சையத் முஷ்டாக் ட்ரோஃபி ஆனாரு, ரஞ்சி ட்ரோஃபி ஆனாரு, விஜய் ஹசாரே ஆனாரு. இப்போ ஒரு T20 சீரீஸ்ல நிறைய பவுலிங் பண்ணவும் இல்லை, ஓடிக்கு பவுலிங் பண்ணும்போது அந்த ரிதம் அவர்கிட்ட இல்லை, அந்த ஃபாலோ த்ரூ இல்லை. எனக்கு ஷமி இப்போ இல்லை. பட் இந்த இடத்துல சிராஜ் இல்லைங்கிற கவலை தான் எனக்கு ஆக்சுவலி இருக்குது. ஓகேங்களா? எனக்கு அந்த கவலை தான், எனக்கு அந்த கவலை இருக்குது. ஆனா இப்போ நான் ஒரு ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் பார்க்கும் பொழுதோ, ஒரு ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறத பார்க்கும் பொழுதோ, சரி ஓகே இந்தியா அங்க சமாளிச்சு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் சிராஜ எடுக்கணுங்கிற முடிவு வந்து எப்பவோ எடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நான் சிராஜோட நான் நம்பர்ஸை பெருசா நம்ப மாட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் நான் பெருசா பிலீவ் பண்ணுவேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸா நீங்க சிராஜ் கிட்ட இருந்து சொல்ற, நீங்களே வந்து சிராஜ் லாஸ்ட் 2 இயர்ஸா எந்தெந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, எங்கெங்க பண்ணிருக்காரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே பிஜிடிக்கு முன்னாடி வரைக்கும் சிராஜ் ஏன்னு தான் கேள்வி கேட்டாங்க. பிஜிடில வந்து லாஸ்ட் 3 மேட்சஸா இல்ல 2 மேட்சஸ் நல்லா பவுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிராஜ் வந்து அவ்வளோ ரனாய்க்கு பவுலிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிராஜ் ஒரு பவுலராகவே இங்க வந்து சிராஜ் நல்லா பண்ணிருக்காருன்னாங்க. பட் நான் வருஷத்துல சொல்லுவேன், 2 வருஷத்துல சிராஜோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்ல 1, ஏஷியா கப் ஃபைனல் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, ஓடிஐ வேர்ல்டு கப் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, அண்ட் லாஸ்ட் 2 மேட்ச் இன் பிஜிடி ஆஸ்திரேலியா. இதுக்கு இடையில 2 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு பவுலர், ஆப்வியஸ்லி சிராஜ் யாருக்கும் பிடிக்காது, கேப்டன்ஸ் பவுலர், சோல்ஜர், போய் குத்திட்டு வரக்கூடிய ஒருத்தர். ஆனா இங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, வெரைட்டி எதிர்பார்க்கறாங்க. டீம்ல ஒரு வெரைட்டி வேணும். இப்போ நீங்க இப்ப பும்ரா இல்ல, ஆனா பும்ராவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் நான் ஃபியூச்சர்ல ஓடிஐல பார்க்க முடியுதுன்னா
ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தவர், இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுற ஒருத்தவர் பும்ரா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர், இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுற ஒருத்தவர். எனக்கு அவங்க தேவையா? எனக்கு வந்து ஒரு சீமர் தேவையானா நான் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுறவங்க கிட்ட தான் போவேன். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஆக்சுவலி அதனால தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து சிராஜுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி பும்ராக்கு பதிலாக தான் உள்ள வந்தாரு. ஸோ சிராஜுக்கு பதிலாக தான் ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தாரு. புரிஞ்சுக்கிட்ட புரிதலே அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இவரு. ஆனா இப்போ என்ன மக்கள்கிட்ட இப்பயும் என்னன்னா என்ன கொஸ்டின்னா, சரிப்பா பும்ரா இல்லப்பா, இப்பயும் நீங்க சிராஜ் எடுக்கலையப்பா, சோ அப்படிங்கறதா இருக்கு. பும்ராலனா யார் வந்தாலும் அடிப்போங்கிற மாதிரி இல்லன்னா ஆக்சுவலி மக்களோட கொஸ்டின் கரெக்ட் தான். என்னன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் எனக்குமே இருந்துச்சு. என்னன்னா சிராஜ் நீங்க இங்க பும்ராவும் இல்ல, நீங்க டிராப் பண்றதுக்கான வேலையும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆமா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலர் இல்ல, அப்ப நீங்க சிராஜனே கொண்டு வரணுங்கிறது மக்களோட கேள்வி கரெக்ட். பட் ரோஹித் என்ன யோசிக்கிறாரு, கம்பீர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவோம் அப்படிங்கறதா யோசிக்கிறாங்க. ஜெய்ஸ்வால் வெளியே எடுத்துட்டு வருண் ஒண்ணு இருக்காங்க. சோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஒரு பவுலர், இது எப்படி ஈக்குவல் ஆகும்? ஆக்சுவலி ஜெய்ஸ்வால் வந்து நான் அதான் சொல்றேன்னா, எனக்கு ஜெய்ஸ்வால் ஒரு பேட்டர், வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பின்னர். ஸோ நீங்க எப்படி யோசிக்கிறீங்களா, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் ஜெய்ஸ்வால் எங்க ஆட வைப்பேன், அதான் இப்போ வருண் சக்கரவர்த்தி 11ல இருக்க போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அவங்க வந்து அக்ஷர் பட்டேல் ஆட வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜா, 3 ஸ்பின்னர் ஆடுவாங்க. ஈதர் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல 2 பேர் ஆட போறாங்கிறது. இதை வருண் சக்கரவர்த்தி ஏதாவது ஒரு மேட்ச் ஆடினாலே எனக்கு அதிசயம். ஸோ உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நீங்க மேல எங்கேயும் ஆட வைக்கவும் முடியாது. ஸோ அப்போ ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கொஸ்டின், ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் இறங்கலாம், அப்ப அப்சல்யூட்டா ஓப்பனிங் வந்து ரோஹித் அண்ட் கில் தான். அப்ப இந்த லெஃப்ட் ரைட் காம்போ எல்லாம் இப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? முன்னாடி அதெல்லாம் பாப்பீங்களே. அது கரெக்ட் தானே. ஆனா எனக்கு எங்க தேவைப்படலன்னு மேபி ரோஹித் யோசிக்கிறாரு. ஜெய்ஸ்வால் உங்களுக்கு எதுக்கு ஸ்குவாட்ல தேவைதான் நான் கேட்பேன். ஜெய்ஸ்வால் உங்களுக்கு ஸ்குவாட்ல எதுக்காக? பேக்கப்பா? உங்களுக்கு ஆட போறது 5 மேட்ச் தான் நீங்க ஆட போறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேக்கப் பிளேயராகவும் ஜெய்ஸ்வால் இருக்க மாட்டாங்க. ஜெய்ஸ்வால் நான் என் கொஸ்டின் அதுதான், நீங்க எங்க ஆட வைப்பீங்கிறதா கேள்விதான். இன்னொரு விஷயம், உங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறாங்களே, உங்களுக்கு கேஎல் ராகுல் நீங்க ஓப்பனராகவும் ட்ரை பண்ணலாம் தேவைப்பட்டால். இல்ல விக்கெட் கீப்பர் கீழே தான் உங்களுக்கு ரிஷப் பண்ணிட்டே இருக்கிறாரு ஓப்பனரா, மேல ஆட வைக்கிறதுக்கு கீழே ஆட வைக்கிறதுக்கு. இன்னொன்னு வாஷிங்டன் சுந்தரும் ஒரு ஓடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கூட ஓப்பன் ஒன்று பண்ணாரு. சரி, ஒரு ஓப்பனிங் ஆல்ரெடி ஆடி இருக்காருங்கிறதுனால ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 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 ஒரு திங்கிங் தான். இதெல்லாமே இப்ப நான் சொல்ற விஷயங்கள் தான். ஏன்னா 5 மேட்ச் தான் நடக்க போகுது. 5 மேட்ச்ல வந்து இன்கேஸ் நெட்ஸ்ல ஒரு இன்ஜுரியோ இல்லைன்னா பாத்ரூம் வழிக்கு விழுந்தாலும் மட்டும்தான் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சுங்கிறது நடக்கும். மற்றபடி நீங்க வேணா பாருங்க, 11 பெருசா சேஞ்ச் 5 மேட்ச்லயுமே இருக்கவே இருக்காது. நீங்க ஓடி வேர்ல்டு கப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் 11 மாத்தணுங்கிற முடிவுல ஈவன் ரோஹித் மட்டும் கிடையாது, பேட் கமின்ஸும் இல்லவே இல்லை. 11 மாத்துறதுங்கிறதுல யாருமே இல்லை. கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து கேப்டன் பண்ணுவோமே, எந்த கேப்டனும் ஒரு என்ன சொல்றது டீமை மாத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யோசிப்பாங்களே தவிர மாற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 to 15 ஓவர் வந்து பேசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்தியாவோட நியூ பால் பேர் யாரு பவுலிங் அட்டாக்கு? ஆக்சுவலி துபாயில் நடக்குது. 15 ஓவர் எனக்கு தெரிஞ்சு 7-8 ஓவரில் யுஏஇல துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 7-8 ஓவர் ஸோ வரைக்கும் தான் ஆக்சுவலி பால் அங்கங்கிற ஸ்விங் இப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆக்சுவலி கேள்வி இதுவாக தான் இருக்கணும், நியூ பால் பவுலர் பேர் யாருங்கிறதா தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஹர்ஷித் ராணா ஆனாலும் அவர் நியூ பாலில் போடுவார், ஹர்ஷ்தீப் சிங் நியூ பாலில் போடுவார், ஷமியும் இருக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா இருக்கு. அவங்க கிட்ட 3 நியூ பால் பவுலர்ஸ். தென் அவங்க சாஃப்ட் ஆனாலும் செமி நியூ பாலையும் போடுவாங்க, ஓல்டு பாலையும் போடுவாங்க. இவங்க யார் ஆனாலும் இவங்க நியூ பால் போடுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு ஸ்பின்னர்லேயே வேணாலும் அக்ஷர் பட்டேலும் நியூ பால் எடுத்து வந்து போடுவார் உங்களுக்கு. ஓகே, ஸோ நியூ பாலை ஸ்பின்னர் கொடுக்கறது நல்ல இல்லையா? அது டிபெண்ட் ஆன் கண்டிஷன், டிபெண்ட் ஆன் ஆப்பனன்ட், டிபெண்ட் ஆன் பேட்டர்ஸ். ஸோ நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா இப்போ பைலண்டர் சீரிஸ் நடக்கும் போதுமே வந்து சுந்தர் இருந்தாரு. சுந்தர் வந்து முன்னாடி எடுத்துட்டு வந்து பால் எடுத்து வந்து போட்டுறாரு. அது தேவைப்படும் போது யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல்ல மேக்ஸ்வெல் போட்டிருக்கவே மாட்டாரு. இங்க இந்தியன்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ், இதுவே இந்தியால இப்படி ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படி நீங்க பார்ட் டைம் எடுத்துக்கு அங்க ரோஹித் சர்மா அடிச்சிட்டு இருக்கும்போது. ஸோ அதான் விஷயமே அந்த இடத்துல. ஓகே, ஸோ துபாயில டாஸ் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குமா? கிளைமேட் சேஞ்ச் ஆகும், ஸோ டாஸை வச்சு ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க, அங்கே டிசைட் பண்ற ஃபேக்டர் நடக்கும். ஆனால் பொதுவாகவே துபாயில் மேட்ச் நடந்தாலே அது T20 இருந்தாலும் சரி, ஓடியா இருந்தாலும் சரி, துபாய் யுஏஇ வருதுன்னா டாஸ் முடிஞ்சிச்சு. டாஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் மேட்ச். நீங்க அந்த நம்மளுக்கு லாக்டவுன் நடந்த T20 லாக்டவுன்ல நடந்த IPL மேட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ் வின் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணல. அது என்னன்னா CSK vs KKR மேட்ச் ஃபைனல்ல. அது தோனியோட மாஸ்டர் கிளாஸ் அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து பிராவோ முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாவே பிராவோ கொண்டு வந்து இடத்துல அவரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணது எல்லாமே நினைச்சு. ஸோ அதெல்லாம் IPL கதைக்கிறோம்.
பட் இங்க வரும்போது மேட்ச் வந்து 1:30 மணிக்கு ஆரம்பிக்குது துபாயில. அங்க அந்த டைம் படி இன்னொன்னு வின்டர் போய்கிட்டு இருக்கு துபாயில. அது கடைசி அதாவது வின்டரோட கடைசி காலகட்டமானு தெரியல. ஆனா வரும்போதே ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனா துபாய்க்காரங்க ஒரு தெளிவானவனுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதாவது கிரவுண்ட்ல இந்த கிராஸ்ல பனி இல்லாத அளவுக்கு, அதாவது பனியை மேல இருந்து கட் பண்ண முடியாது அவங்களால, ஆனா தரையில பனி இல்லாத அளவுக்கு அவங்களால வந்து ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி சம்திங் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. அதான் பால் ஈரமாகறத வந்து அவங்க வந்து அதை தவிர்த்துருவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் இப்ப IL T20 நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி துபாயில மேட்சஸ் பார்த்த வரைக்கும் டேல வந்து கொஞ்சம் போக ஸ்லோவரா தான் இருக்கும். IL T20 20 ஓவர்ல வந்து ஒரு 18 ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸ் போற அளவுக்கு தான் அது இருந்துச்சு. பட் நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளட் லைட்ல உங்களுக்கு பேட்டிங் நல்லா பண்ணும், பால் நல்லா எழுந்து வரும். ஸோ அப்படிங்கும்போது ஆக்சுவலி டாஸ் ஒரு ஃபேக்டர் தான். ஸோ டாஸ் வின் பண்ணா ஸோ ஐ திங்க் சேசிங்கிறது வந்து எனக்கு வந்து சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்புமே நடந்துச்சு. அதுல நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பால் கும்முன்னு ஏறி வந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணா ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் சேசிங்க்கு போறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட ஸ்குவாட்ல நம்பர் 5ல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரா நல்லா இருக்கும்? அக்ஸரா இல்ல வேற யார்? இவருக்கு அக்ஸர் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அங்க சொல்ல அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், இந்த இடத்துல அந்த லெஃப்ட் ரைட் அதாவது ஓப்பனிங்ல பண்ண வேண்டியதை மிடில்ல பண்றீங்க. ஏன்னா ஓடியை பொறுத்த வரைக்கும் மிடில் தான் மேட்டர். இல்ல அப்படி விஷயம் கிடையாதுண்ணா. ஓகேங்களா, ஒரு டீம் அதாவது நான் அவங்கள யோசிக்கிறது என்னன்னா, நீங்க இன்னும் கொஞ்ச நாளே இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துடும். இப்போ இந்தியாவோட சக்சஸ் இன் T20 கிரிக்கெட் எத்தனாலன்னு கேட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறதா. இங்க முடியாது, உங்களால வேற வழியில மாத்த முடியாது. இப்போ உங்களுக்கு கில் செட்டில் ஆகிட்டாரு, ரோஹித் செட்டில் ஆகிட்டாரு, விராட் கோலி செட்டில் ஆகிட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் செட்டில் ஆகிட்டாரு, புரியுதுங்களா? அவங்களால அங்க மாத்தவே முடியாது. பட் ஆனா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆரம்பிச்சு, அதாவது உங்க கோலி கேப்டன்ஸ்ல நம்மளுக்கு இல்ல, ஆனா தவான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இல்லாமலே இருந்தது. பட் ரோஹித் வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் அண்ட் டிராவிட் 2 பேரும் சேர்ந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய பேர் இருக்கணும். எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வரைக்கும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அங்க பண்ண முடியலங்கிறதுனாலதான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 5ல KL ராகுல் வந்துருவாருன்னு வச்சுங்களேன், 6ல ஹர்திக் பாண்டியா வந்துருவாருன்னு வைங்களேன், மொதல் 6 பேர் உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸா வருவாங்க. எங்க போவாரு? அதான் அவங்க 11ல கிடையாது. 11ல இடமே கிடையாது. நீங்க எங்க 11ல ஆட வைப்பீங்க? சோ உங்களுக்கு 6 பேர், உங்களுக்கு 7 பேர் உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸா வந்துருவாங்க. ஜடேஜா வருவாரு அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்டரு, குல்தீப் யாதவும் லெஃப்ட் ஹேண்டரு. சோ மேல ஒரு 6 பேர், கீழே இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் வர்றத இப்படி பிரிக்கிறாங்க. சோ நீ 5ல அக்ஷர் பட்டேல் போறது, திரும்பி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல தேவைப்பட்டா ஹர்திக் பாண்டியா, விக்கெட்டுக்கு விடுறதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்றாங்க. யோசிக்கலாம், இப்ப திடீர்னு போயிட்டு அவங்களை இறக்கி விட சொல்றாங்களே, அவங்க குழப்பம் வராதா, எப்படி ஆடுவாங்கன்னு. இங்க பாருங்க, திடீர்னு போயிட்டு நீ இன்னைக்கு 5 ஆடுற, நீ போயிட்டு 6 ஆடுறன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரெடி ஆகிட்டு வருவாங்க. ஸோ ஆக்சுவலி 5ல வந்து எனக்கு அக்ஷர் பட்டேல் எனக்கு பெட்டர்னு ஏன் சொல்றேன்னா இத்தனை நாள் நான் பார்த்ததுல இத்தனை நாள் நான் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு மேட்ச் முடிச்சாப்புல, அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்சை வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மாதிரி கை உடஞ்சி சம்திங் கஷ்டப்பட்டு வந்து விளையாடுவாரு, மேட்ச் தோத்துருவாங்க. ஆனால் அதில் கவனிச்சேன்னா இதே மாதிரி ஒரு 4 விக்கெட் போயிடும். அக்ஷர் பட்டேல் இன்னும் ஒரு க்ரூஷா ஒரு 50 சம்திங் ஒன்று அடிப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இது இன்னொன்று, உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் நிறைய பேர் நீங்க அதை தான் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதுவும் தெரியும். அங்கே அக்ஷர் பட்டேல் எவ்வளவு அவருக்குள்ள ஒரு காம்னஸ் இருந்துச்சு. அந்த அக்ஷர் பட்டேல் பேட்டிங் பண்ணா எனக்கு அப்பதான் தெரியும். நிறைய பேருக்கு அதுதான் தெரியும், அப்பதான் தெரியும். ஸோ அவர் அந்த ப்ரெஷர்ல அந்த ஷாட்ஸ் அவர்கிட்ட வெளியில வருது இல்ல. சோ அப்படிங்கும்போது நம்பர் 5ல இப்பவும் பாருங்கன்னா ஒரு 50 பால் 60 பால் விளையாண்டுட்டு வந்து பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருல அவரு. இல்ல, நான் அப்பலேருந்தே அவர் பேட்டிங் பண்ணுவாரு. இப்பதான் வெளியே தெரியுது. இப்பதான் தெரியுது. ஆக்சுவலி 2015 ஓடி வேர்ல்டு கப் அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு. இப்பதான் எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணி தெரியும். நான் சொல்றது 9 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்ப ஸ்குவாட்ல இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேட்டிங் இருந்ததுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குங்கிறதுனால அக்செப்ட் பண்ணி தொடர்ந்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன இடம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இப்ப ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு நிறைய பேசுறீங்களா, அப்பனா அக்செப்ட் பண்ணிருக்கலாம். யோசிச்சு 9 வருஷமா ஜஸ்டிஸ் ஃபார் அக்செப்ட் பண்ணிருன்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிருக்கணும். யார சொல்றீங்கன்னு தெரியுது. இல்ல ஜெனரல் இல்ல ஏன்னு இல்லடா, பட் நான் சொல்றேன், நான் அக்ஷர் பட்டேல் ரெட் பால் கிரிக்கெட்ல, அக்ஷர் பட்டேல் ஒன்று ஒயிட் பால் கிரிக்கெட்ல நான் எனக்கு பேசிருப்பேன். சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு, அதாவது நல்லா பண்றாங்க டீம்ல உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா நான் அதை கண்டிப்பா அதை நான் பேசுவேன். ஸோ அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல அந்த ப்ரெஷர்ல அவரோட அந்த ஷார்ட்ஸ் வருது, 60 பால் ஆடிட்டு வந்த மாதிரி இப்போ அக்ஷர் பட்டேல் ஆடுறா இருக்கும்போது நம்பர் 5ல ஆக்சுவலி இப்போ தேவை அக்ஷர் பட்டேல். உங்களுக்கு இப்போ எந்த டீம்லயும் ஆஃப் ஸ்பின்னரும் இல்லை, அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போகலாம் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல நான் யோசிக்கிறேன். ஹார்திக் பாண்டியா ஒரு தேர்ட் பேசரா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஹார்திக் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட். ஆனா அந்த அளவு ஸ்பீட் இல்லையே, ஒர்க் அவுட் ஆகுமா? ஸ்பீட் 140 போடுறாரு, 135 போடுறாரு. ஸோ அது அவருடைய பேஸ் இருக்குது, பவுன்ஸ் போடுறாரு, அவர் எந்த பொசிஷன்ல வராரு அப்படிங்கிறதும் இருக்குது. தென் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூல கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப என்ன சொன்னாருன்னா,
அப்போ அவர் கேப்டனா இருந்தாரு, இல்ல அவர் ரோஹித் கேப்டனா வராரு அப்படிங்கும் போதுமே அவர் சொன்னாரு, நான் வந்து டீமுக்கு 3rd ஃபாஸ்ட் பவுலராகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ நீங்க பேஸ் இல்லைன்றீங்க, ஆக்சுவலாக அவர்கிட்ட பேஸ் நல்ல பேஸ் வச்சிருக்கிறாரு. 140ங்கிறதே எப்போனா 2017 அவர் டச் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி 2016-15 உள்ள வரும்பொழுது 135 132 போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் 140 கொண்டு வந்தாரு. அப்புறம் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சில பவுலர்ஸ் பேஸ் மட்டும்தான் நம்பி இருப்பாங்க, ஸ்விங் மட்டும் நம்பி இருப்பாங்க. பட் இவரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுனால வந்து நிற்கக்கூடிய பேட்டர் அண்ட் பிச் அண்ட் ஃபீல்டர்ஸோட உதவியோட ஒரு விக்கெட் யோசிச்சு போடக்கூடிய போல. ஏன்னா ஃபேஸ் மட்டும்தான் முக்கியம்னா உம்ரான் மாலிக் எங்கேயோ போயிருக்கலாமே. ஆப்வியஸ்லி அந்த லைன் லென்த் விஷயங்கள்லாம் இருக்குது. தென் நீங்க ஹர்திக் பாண்டியா ஸோ எப்படியும் நியூ பால்லையும் எடுத்துட்டு வருவாங்க, மிடில் ஓவர்லையும் கொண்டு வருவாங்க, டெத் ஓவரில் வரல, அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் அண்ட் பவுன்சர்ஸ் எல்லாத்துக்குமே கேப்பபிள் தான் இருப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால நீங்க ஹர்திக் பாண்டியா அப்பல இருந்தே இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க 2016 T20 வேர்ல்டு கப் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் லாஸ்ட் ஒரு தோனி அவர்கிட்ட கொடுக்குறாருன்னா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஜூனியர் கிட்ட இருந்து. ஸோ அப்போவே இந்த கேள்வி எல்லாரும் மனசுல வந்திருக்கும். பட் இப்போ இந்த கேள்விங்கிறது எல்லாமே சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த ஒரு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஹர்திக் தான், சந்தேகமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா சந்தேகமே கிடையாது. T20 வேர்ல்டு கப் வின்னிங் ஓவர் போட்டது அவரு தான். நீங்க ஹர்தீப் சிங் பும்ரா கண்டிப்பா அதை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே ஹர்திக் பாண்டியா வந்து போன வருஷம் IPL-லயும் இப்ப இருக்க ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஃபுல் சேஞ்ச் வந்து அந்த ஒரு மேட்ச் தான். எனக்கு எப்பவுமே ஹர்திக் பாண்டியா நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஹர்திக் பாண்டியா பிலீவ் பண்ணுவேன். எனக்கு எப்படின்னா 2015-16 எனக்கு ஹர்திக் பாண்டியா மேல ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒயிட் பால் T20 கிரிக்கெட் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை ஹர்திக் பாண்டியா மேல இருக்கும். அப்பயுமே அந்த IPL டைம்லயும் சொல்லியிருப்பேன், ஹர்திக் பாண்டியாவை நீங்க இவ்வளவு பேசுறீங்க, பட் ப்ரொஃபஷனல் விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயரா ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்தியாவில் இப்போ ஸ்குவாட்ல 15 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் 11 பேர் தான் நான் டீமுக்கு மேட்ச் கொண்டு போவேன் அப்படின்னா அந்த 11 பேர் யார்? இந்தியாவோட 11 5 மேட்ச்லயும் இந்த 11 தான் மேக்ஸிமம் போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு மேல ரோஹித், கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல். ஸோ பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். சரி, ஓகே, நம்பர் 5 எனக்கு அக்ஷர் பட்டேலே இங்க கொண்டு வருவேன். நம்பர் 5 அக்ஷர் பட்டேல், 6 KL ராகுல், 7 ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, குல்தீப் யாதவ் அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர். ஒன்னு ஹர்ஷ்தீப் சிங் வச்சிருப்பான், ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஷமி, இல்ல இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்கன்னா ஹர்ஷித் ராணா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பைடி எங்க? ஆக்சுவலி பெஞ்ச் தான், வேற வழி கிடையாது. பேர்பட்ட பிளேயரா பெஞ்ச் இல்லையா? இடம் இல்ல, அவ்வளவுதான் விஷயம். இன்ஜுரி ஆனா இதுல இன்ஜுரி ஆகக்கூடாதுதான் வேண்டிக்கிறேன் எந்த பிளேயருக்குமே. இன்ஜுரி ஆகுறா இப்ப நீங்க காம்பினேஷனா உடைய ஆரம்பிக்கும்ல. உங்களுக்கு 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இந்தியா எங்க தோத்தாங்கன்னா இன்ஜுரி வந்தது பிரச்சனையினாலதான் 11 நீங்க கலைக்க வேண்டிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ நீங்க இன்ஜுரி வரும்னு வேண்டிக்கிறீங்களா? இன்ஜுரினால எவ்வளவு பும்ரா இல்ல ஹாப்பியா இல்ல, பிளேயர் பிடிக்கலன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகும் நான் வேண்டிப்பேன். அது காமனா எல்லாரும் பண்றதுதான். இல்ல ஆக்சுவலி இன்ஜுரியே ஒரு பிளேயருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜுரிங்கிறது ரீபர்த். ஒரு கிரிக்கெட்டருக்கு திரும்ப பிறந்து வர மாதிரி அது சர்ஜரி. ஏன்னா உடம்புக்குள்ள ஒரு ஊசி கத்தி போயிடுச்சுனாலே திரும்ப அது ரீஹேப் பண்ணி வரத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பையன் 20 வயசு பையன், அவன் வந்து ஆக்சுவலி TNPL ட்ரையல்ஸு, அவன் TNPL ஆடலாம் தெரியாது. ஆனால் அவனுக்கு இன்ஜுரி ஆகி இப்போ அவனுக்கு லேக்ஸில் செலவு பண்ணி திரும்பி 6 மாதம் கழிச்சு தான் அவனால விளையாட முடியுன்றாங்க. ஸோ அதனால ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி வரக்கூடாது தான் நான் வேண்டிகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் எனக்கு தெரியாது, அது அவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. விராட் கோலியோட ஃபார்ம் வந்து பெரிய கன்சர்னாக இருக்குமா? ஏன்னா போன வாட்டிலாம் நல்லா அடிச்சாரு, இப்போ ஃபார்ம்ல இருக்க மாதிரியும் தெரியுது கொஞ்சம். பட் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் ஃபார்ம்ல இருக்கிறது? நல்லா விளையாண்டுருவாரு. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் சரி வச்சுக்கலாம்னா. ஆனா எனக்கு வந்து இப்போ ஒரு பிளேயரோட ஃபார்ம் திரும்பி வந்துடுவாங்களா அடிச்சிருவாங்களான்னு எனக்கு கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம், ஓகே சப்கான்டினென்டல் மேட்ச் நடக்குது, எப்படியும் வந்து இப்போ ரோஹித் அண்ட் கில்லு 7-8 ஓவர் ஆடிடுவாங்க. ஸ்விங் அங்க எனக்கு பெருசா இருக்காது. பட் ஸ்விங் இல்லைனாலும் ஒரே ஒரு விஷயம், விராட் கோலி தாண்டிட்டாருன்னா 6 அடிப்பாரா? இல்ல அது கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 7-8 ஓவர் ஸ்விங் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களுக்கு பார்த்தா ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. சோ அது லட்சத்துக்கிட்ட வந்து கோலி 2 தடவை கிட்டத்தட்ட அவுட் ஆனாரு. சோ இந்த நியூசிலாந்து சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நிறைய தடவை அவுட் ஆனாரு. பிஜிடி விட்டுருங்க, பிஜிடி எஸ்சினா ஓகேங்களா, அது எஸ்சி நான் சொல்றது கண்டிஷன்ஸ் எஸ்சினா. சோ சப்கான்டினென்ட்ல விளையாடும் போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்ட விராட் கோலி அவுட் ஆனாரு. சோ விராட் கோலி தான் பதில் சொல்லணும். விராட் கோலி ஒரு ஃபார்ம் இருக்கா, அடிப்பாராங்க, விராட் கோலி தான் பதில் சொல்லணும். அவரு தான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், 7-8 ஓவர்ல இன்கேஸ் வராருன்னா டிரைவ் என்ன விஷயம்னா, இப்போ வந்து அந்த டிரைவ்ல தான் 10,000 ரன் அவருக்கு கிடைச்சது. அந்த டிரைவ்ல தான் அவர் 100 தடவை அவுட் ஆனாரு. இப்போ நீங்க 100 அவர் ஆடணும் சொல்லி ஆடக்கூடாது சொல்லுவீங்க. ஸோ அதுதான் விஷயம். தென் அவரோட சிக்னேச்சர் ஷாட்டும் அதுதான்.
பட் இங்க அவரே அதுக்கு வந்து பிரச்சனை ஆகும்போது தான் இங்க ஒரு வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு தான் பிரச்சனை. பீயிங் விராட் கோலி இஸ் வெரி டிஃபிகல்ட். அதான் விஷயம். அதான் 7 ஓவர் தாண்டிட்டாருன்னா திரும்பி ஸ்பின் வருது, அதை அடிக்கணும் அந்த ஸ்பின். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கோலி வந்து அந்த 7 தாண்டிட்டாரு சப்பானில தாண்டிட்டாரு. பட் இன்னும் அது அடுத்து வர ஸ்பின்னர்ஸ் என்ன தாண்டல, அது தாண்டணும். அது தாண்டி ஓடி வேர்ல்டு கப்ல அடிச்சாரு. பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஜடேஜாவோட பவுலிங் எவ்வளவு குரூஷியல்? ஜடேஜா ஆப்வியஸ்லி எல்லா மேட்ச்லயும் வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருக்காரு. கண்டிப்பான பெருசா வெளியில தெரியல, ஆனா ஒரு ரோல், பெரிய ரோல் இந்தியாவோட டீமுக்கு. இப்போ எனக்கு என்னமோ தெரியல, இப்போ புதுசா ஏதோ ஜடேஜா வந்து ஒரு நல்ல ரிதம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. முன்னாடி ஜடேஜா கவனிச்சிருக்கேன், பட் இப்போ எனக்கு ஸ்பெஷலா ஒரு ஓடி கிரிக்கெட்ல நல்ல ரிதம், புதுசா ஒரு பவுலர் வந்து புதுசா போடுற மாதிரி எனக்கு இருக்குது. அவர் சொன்னாரு, இந்த வேர்டு தான் அவர் யூஸ் பண்ணாரு, நான் வீடியோல யூஸ் பண்ணேன், ரிதம், நல்ல ரிதம்ல போடுறாருன்னு சொல்லியிருந்தேன். அவரே சொல்லியிருக்காரு, நான் நல்ல ரிதம்ல இருக்கிறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினேன், ஸோ ரெட் பால் கிரிக்கெட் ஆடினேன், எனக்கு அது உதவிகரமா இருந்தது சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டருக்கும் போடுறாரு, ரைட் ஹேண்டருக்கும் போடுறாரு, பாலை ஏர்ல மிதக்க விடுறாரு. ஒரு பக்கம் உங்களுக்கு யோசிச்சீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவோட இடத்த ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா முடியாது, ஏன்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங் நல்லா பண்றாரு, ஜடேஜா பவுலிங் நல்லா பண்றாரு. ஜடேஜாக்கு பேட்டிங் கிடைக்கலங்கிறது ஒரு விஷயம் தான், ஆனா நான் அதுல பார்க்க மாட்டேன். அவர் பேட்டிங் கிடைச்சு நிறைய சொதப்பி இருக்காரு, ஆனா பவுலிங்ல ஜடேஜா சொதப்பினதான் நான் பார்க்கல. ஸோ ஓடி வேர்ல்டு கப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து 5 விக்கெட் வரும், 4 விக்கெட் வரும், அந்த மிடில் ஓவர்ல வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஓவர் ரேட் பிரச்சனையும் வராது. ஸோ ஜடேஜா நம்ம சில பேர் சந்தேகமே பட வேணாம் ஓடி கிரிக்கெட்ல. ஸோ அந்த வகையில ஜடேஜா எனக்கு இன்னும் அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ், ஃபீல்டிங்ல உங்களுக்கு பண்றாரு. ஃபிட்னஸ்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஓடி வேர்ல்டு கப் ஆடுவார்னு நினைக்கிறேன். ரோஹித், கோலி, ஜடேஜாலாம் இன்னொரு ஓடி வேர்ல்டு கப் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட்க்கு காரணம் ரீசெண்டா ரஞ்சி டிராஃபி போயிட்டு வந்தது தானே. இல்ல அவர்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா ஆடி இருக்காரு, அவரோட அதான் சொல்றாங்க, இத்தனை வருஷமா ஆடி இருக்காருங்கும் போது திடீர்னு இந்த ரஞ்சி ட்ரோஃபிலாம் வந்து ரிதம்க்கான காரணம் சொல்றேன். அதான் ரிதம்ங்கிறது வந்து இத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ரிதம்ங்கிறது அங்கே தான் இருக்கும். பட் அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, நான் ரஞ்சி ட்ரோஃபி இன்ஜுரிக்கு அப்புறம் ரீபர்த்னு ஒன்று இருக்குதுல்ல, ரீபர்த்துக்கான காரணம் இது இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் எப்பயுமே ஒன்று கவனிச்சேன்னா, இன்ஜுரி ஆனாருன்னு வச்சுக்கலாம், மொத்தம் நேரம் இந்தியாவுக்கு வந்து ஆடணும் நினைப்பாங்க. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் போய் ஆடிட்டு தான் வந்துட்டு தான் சௌராஷ்டிராக்கு ஒரு மேட்ச் ஆடுவார், ஆடிட்டு திரும்பி இங்க வருவாரு. ஸோ அது கை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் குட் கை அந்த விஷயத்துல அவர் அந்த விஷயத்துல சீரியஸ்லி. ஹர்ஷித் ராணாவை ஒரு ஐபிஎல் பிளேயரா, T20 பிளேயரா தான் எனக்கு தெரியும். ஓடிஐல அவர் நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஏன்னா இது வருண் சக்கரவர்த்தி மேலே இந்த கொஸ்டின்ங்கிறது இருந்துச்சு. எப்படின்னா இவர் T20 பிளேயரா சீரியஸா ஆடுவாங்க, T20 ஆனாரு, அப்புறம் எப்படி இவர் வந்து ஓடிஐல அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அவரோட ரெக்கார்டு வந்து விஜயசார ட்ரோஃபில 2 விஜயசார ட்ரோஃபில லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, ஓவரால் இந்த 50 ஓவர் கேம்ல அவர் வந்து விஜயசார ட்ரோஃபி லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. தென் ஹர்ஷித் ராணா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது. நான் சொல்லிடுறேன், அவர்கிட்ட அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஆனா அவரோட பவுலிங் நான் பார்க்கும்போது இப்போ 3 மேட்சஸ் நடந்துச்சு இல்லையா, ஆக்சுவலி இந்த 3 மேட்சஸ் வந்து 2 பேருக்கு ஆடிஷன், ஓகேங்களா, உங்களை விட நம்மளை விட. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னை பத்தி இப்போ உங்களுக்கு நல்லாவே, இப்போ நான் எப்படின்னா எனக்கு வேர்க்குதுங்கிறதோ அவங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி பும்ராவோட ஃபிட்னஸ் பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால பும்ரா வருவாரு மாட்டாருன்னு. ஆனா பும்ரா வரமாட்டாருங்கிறது அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, ஆனா நம்ம கிட்ட அவங்க சொல்லலை. ஏன்னா இந்த விஷயம் சொன்னா பயந்துருவாங்களோ, ஃபேன்ஸ் கொந்தளிச்சிருவாங்களோன்னு பயந்துருவாங்கிறதுனால சொல்லாமலே வச்சுக்கிட்டு சரி ஓகே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனா ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணிட்டாரு. ஹர்ஷித் ராணா நல்லா பண்றாரு. எத்தனை விக்கெட் எடுத்தாருன்னு கேட்டா நான் எனக்கு விக்கெட்ஸ் நான் மறந்துடுவேன். ஆனா எப்படி போட்டாருன்னு கேட்டா நான் சொல்லுவேன். எனக்கு உங்க மாதிரி சந்தேகம் இருந்துச்சு, டெஸ்ட்ல வரும்போது எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ ஹர்ஷித் ராணா இல்ல துலீப் டிராஃபில போட்டாரு, துலீப் டிராஃபில போட்டது மாதிரி இங்கிலாந்துல ஆஸ்திரேலியா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரான்னா கண்ட்ரோல் இல்லை. அந்த பிரச்சனை பார்த்தா நிறைய கண்ட்ரோல் இல்லை, ஷார்ட் பால் கொஞ்சம் தாறுமாறா போட்டாரு. பட் டிராவிஸரோட விக்கெட் விழுந்துச்சு. பட் இந்த 3 ஓடிஐ மேட்சஸ் பார்க்கும்போது அந்த பவுன்சர்ஸ் அவர்கிட்ட இருந்து பாக்குறேன். எங்க பவுன்சர்ஸ் பாக்குறேன்னா, செமி நியூ பால் ஒரு கையில கொடுக்குறாங்க. அந்த செமி நியூ பால் கொடுக்கும்பொழுது அவர்கிட்ட இருந்து அந்த பவுன்சர்ஸ் இருக்குல்ல, எனக்கு ரிப்கேஜ்ல போடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஃப்ரண்ட் ஃபுட் போவீங்களா பேக் ஃபுட் போவீங்களா அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸோ 140 கன்சிஸ்டன்டா போடுறாரு, மிக்ஸ்அப் பண்றாரு. செட்டில்டு பேட்டர் பெண்டகெட் அவர் அன்னைக்கு முடியாதரா, இந்தூர்ல அவனை எடுக்கவே முடியாதரா, 100 அடிச்சுட்டு தானே போவாங்கிற மாதிரி அவரு அது புல் அடிக்கிறாரு, இன்சைட் சர்க்கிள்ல உழுது. ஸோ அவரை கிளியர் பண்ண முடியல. ஹாரி ப்ரூக், நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஹாரி ப்ரூக் இங்க வந்து சப்கான்டினென்ட் பிளேயர் கிடையாது, இங்கிலாந்து பிளேயர். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டா அந்த ரிப்ல ஒரு பால் போட்டு அந்த கிளவ்ல போயிட்டு கேஎல் ராகுல் கேட்ச் பண்ற அளவுக்கு. ஸோ அது ஒன்னா திரும்பி லியம் லிவிங்ஸ்டனா 2-3 தடவை அந்த சீரீஸ்ல எடுத்தாரு. ஸோ அந்த மிடில் ஓவர் 30 ஓவர் 40 ஓவர் நீ கையில பால் கொடுக்கும்போது பாண்டியா விக்கெட் எடுக்கிறது பெரிய ஆச்சரியம். பட் ஹர்ஷித் ராணா எடுக்கிறாருங்கும் பொழுது
அந்த பையன் அதை பண்றான், அந்த பையன் அவனுக்கு கிடைச்ச அவன் சான்ஸை அவன் சரியா பயன்படுத்துறான். சார் அது அவனுக்கு கிடைச்ச சான்ஸ் அவன் சரியா பயன்படுத்துறான். அவன் டிவியில பார்க்கும்போது அவன் நல்லா பண்ணிட்டான். ஸோ ஓகே, அவனுக்கிட்ட இருக்குது போல அப்படிங்கிறது. ரோஹித் பாண்டியா பேசணும், பேசி எமோஷனலாம் ஆகாத, அதெல்லாம் பண்ணாரு. ஏன்னா என்ன பண்ணாருன்னா இந்த ஓடி மேட்ச்லயே வந்து ஓவர் த்ரோ ஒன்று பண்ணி விட்டாரு. ஸோ அப்பவே ரோஹித் கூப்பிட்டு திட்டினாரு, எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ்கிட்ட அது இருக்குது. ஸோ அந்த கிட்ட பத்திரமா பயன்படுத்தணும். பட் ஆனா எனக்கு என்ன நல்லா சுடுற துப்பாக்கி தான், நல்லாவே சுடும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த துப்பாக்கி சரியா பயன்படணும், சரியா அந்த துப்பாக்கி சரியா வெடிக்கணும். ஸோ அதுலதான் இருக்குது. இங்க இருந்து போய் துபாயில விளையாடுறது இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ், அது என்ன ப்ராப்ளமா இருக்கு? கண்டிப்பா உள்குத்து இருக்கும். நீங்க இந்த கேள்வியில ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா ஏஷியா கப் அங்க விளையாண்டாங்க, லீக்ல வெளியில வந்தாங்க, T20 வேர்ல்டு கப் விளையாண்டாங்க, லீக்ல வெளியில வந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாம பாகிஸ்தான்லேயே போய் ஆடிட்டு வந்திருக்கடா, நீங்க தேவையில்லாம என்ன துபாயில போய் அது நம்மளுக்கு சரிப்பட்டறாதரா, இவன் நமக்கு வேணாமனேங்கிறது சொல்றாங்க. எனக்கு அது தெரியல. ஆனா இப்போ இந்தியன் டீமோட 11 எடுத்து பார்க்கும்போது சரி, எனக்கு பவுலிங் கூட வச்சுக்கோ, இன்னும் டபுள் பவுலிங் கொஞ்சம் டவுட் தான். இருபது ஸ்பின்னர்ஸ் ரோஹித் சர்மா இப்போ பண்ணிடுவாரு T20 வேர்ல்டு கப், ஓகே. பட் எனக்கு கில்லு, ஸ்ரேயாஸ் ஐயர், தென் உங்களுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், இந்த பேட்டிங் ஆர்டர் துபாயில வந்து நமக்கு அந்த பிரச்சனையை வராம தடுத்துருவாங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னொரு துபாய்ங்கிறது ஒரே கிரவுண்டு தான். இப்போ நீங்க நியூசிலாந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து லாகூர்ல ஆடுவாங்க, கராச்சியில் ஆடுவாங்க, ஒரே கண்டிஷன் தான், அங்க ரோடு தான், ஹைவே தான், பாகிஸ்தான் ஹைவே தான், அது பிரச்சனை கிடையாது. பட் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா நினைக்கிறாங்க இந்தியா துபாயில் ஆடுறது அட்வான்டேஜ்னு. துபாயில் ஆடுறது தான் கொஞ்சம் ஐ திங்க் கஷ்டம் நான் நினைக்கிறேன். சாதகமா ஆக்கிப்பாங்க இந்தியாவுக்கு, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்தியா பொறுத்தவரை. ஸ்குவாட் சொல்லியாச்சு, நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்டா கொஞ்சம் பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு? ஜெய்ஸ்வால், சிராஜ், சிவம் துபே, இந்த 3 பேர். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெய்ஸ்வால் ஸ்குவாட்ல இல்ல, மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு டிராவலிங் ரிசர்வ் வச்சிருக்காங்க. பட் ஆனா ஒரு விஷயம், ஜெய்ஸ்வால் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்கிறது எனக்கு கிளியராவே தெரியுது. ரெஸ்பெக்ட் பண்றாங்க, இடம் இல்ல, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓடியில வந்து ஒரு கில்ல சொதப்பும் போது கில்ல பெஞ்ச் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால தான் ஆக்சுவலி ஜெய்ஸ்வால கொண்டு வந்தாங்க. இப்போ T20ல வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஆனா ஆக்சுவலி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனரா இருந்தாரு. ஸோ ஜெய்ஸ்வால் BGTல நல்லா விளையாடுற, டெஸ்ட்ல நல்லா விளையாண்டுருக்கான் அந்த பையன். ஸோ அந்த பையனை ஓடிக்கு கொண்டு வாங்க சொல்லி ஓடிக்கு பேக்கப்பா கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2019 உங்களுக்கு சொல்றேன், அந்த அப்போ அண்டர் வேர்ல்டு கப் ஜெய்ஸ்வால் ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா வந்து ஒரு 2-3 அண்டர் பிளேயர்ஸ்ல பேசிட்டு வந்தாரு. பேசிட்டு தொடர்ந்து கான்டாக்ட்ல இருந்தாரு, எப்படி விளையாண்டுட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போயிட்டு இருக்கு, கரெக்டா இருக்கா, அவனுக்கு ஓகேவா அப்படின்னு அப்பவே இப்ப இல்ல, அப்பவே 2018, 19, 20 நினைக்கிறேன், அப்பவே வந்து ஜெய்ஸ்வால் ஒரு ரோஹித் சர்மா, அப்ப கேப்டனா ரோஹித் சர்மா இல்ல, அப்பவே வந்து ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் அந்த கான்டாக்ட் இருந்துகிட்டு இருந்தது. மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் ஆடுவாருன்னு சொல்ல நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜெய்ஸ்வால பிசிசி ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ரோஹித் ரெஸ்பெக்ட் பண்றாரு, ஓகே விடுங்க. ஆனா உங்களுக்கு சிராஜ் உங்களுக்கு பெருசா என்ன சொல்றது, சிராஜ் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்க வேண்டியவர் இப்போ ரிசர்வ்டா இருக்காரு. அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. சிவம் துபே எதனால வந்து இருக்கணுங்கிற கேள்வி கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கணும். பட் சிவம் துபே ஏன் எடுத்தாங்கன்னு சொல்றேன்னா, ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் இந்தியா ஒரு 3 ODI மேட்ச் ஆடி இருப்பாங்க, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா தோத்ததுனால யாரும் ஞாபகம் இருக்கும். அதுல சிவம் துபே வந்து 5 ஓவர் நியூ பால் கையில கொடுத்தாங்க, போடுனாங்க. 5 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்து மெய்டன் நிறைய போட்டிருப்பாரு. ஸோ அந்த அப்போ இன்னொன்னு சொன்னாங்க, T20 வேர்ல்டு கப் அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, துபேவை எதுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுல அதுலயும் கொஞ்சம் சொதப்பியானாரு. ஆனா அதுக்கப்புறம் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சாரு. ஒரு இன்னொன்னு யூஎஸ்லயும் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு, USA மேட்ச்லயும். பட் அப்போ துபேவை பத்தி ரோஹித் சர்மா சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க துபே வந்து லாங்கர் ஃபார்மேட்டா ஒரு பவுலிங் போடுவாரு, ஸோ அதனால வந்து எனக்கு துபேவை எடுத்துட்டு போறது அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ துபே அதாவது 5 மேட்ச் சீரீஸ் தான், அதுல இவங்கலாம் ஆட வைக்க போறது கிடையாது. ஆனா பேக்கப்பா கொண்டு போயிருக்காங்கன்னா துபேவையும் ஒரு ப்ராஸ்பெக்டா யோசிக்கிறாங்க. இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாருன்னா சிவம் துபே இங்க வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரிங்கிறதுனாலதான் சிவம் துபே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படின்னா துபேவோட பவுலிங் மேட்டர் கிடையாது, நிதிஷ்குமார் ரெட்டி இல்ல, அப்போ துபே இருக்கிறாங்க. அஸ் இந்தியன் ஃபேனா ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான அறிகுறி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? செமிஃபைனல்ஸ்டா கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க? எனக்கு இந்தியா செமிஃபைனல்ஸ்டா இருப்பாங்க. செமி என்ன இத்தனை தடவை எனக்காங்கிறீங்க? செமிஃபைனல்ஸ்டா எனக்கு ஸ்குவாட் மேல நம்பிக்கை இல்ல. அப்படிங்களா? எனக்கு அதாவது நான் நம்பிக்கை வைக்கலாம் இல்ல, எனக்கு ஓவரால் 8 டீமை பார்க்கணும், எனக்கு செமிஃபைனல்ஸ்டா இந்தியா இருப்பாங்க. நீங்க இத்தனை தடவை கேம் கேட்டீங்கன்னா நான் ஏதோ ரொம்ப அதிகமா நம்பிக்கை வைக்கிறேன், நான் ஏதோ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் மாதிரி ஆயிரும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு செமிஃபைனல்ஸ்டா சான்ஸ் இருக்குது, கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்டா இருப்பாங்க ஒன்று. அண்ட் ஃபைனலுக்கு இந்தியா போவாங்க, ஃபைனல்ஸ்டா டெஃபினட்டா இருப்பாங்க, சாம்பியனாகவும் இருப்பாங்க. இந்தியாவுக்கு கப் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க, தாண்டி இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜஸ்பிரித் பும்ராவோட ஒரு போஸ்ட் ஞாபகம் இருக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட் ரொம்ப கம்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிறைய வரும்.
பட் சப்போர்ட் பண்ணுங்க நிறையா. உங்க டீம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்க டீம் நீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஜோ அண்ணன் அழகா கேள்வி கேட்டாரு. நான் எவ்வளவு அழகா பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த கேள்விலாம் உங்க மனசுல இருக்கும். இந்த பதில்கள்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா, இல்லை என்னோட பதில்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து நான் ஃபைனலிஸ்டா இருப்பாங்க, கண்டிப்பா ஃபைனலிஸ்டா இருப்பாங்க நான் பிலீவ் பண்றேன். அண்ட் ஃபைனலிஸ்டா வந்தாங்கன்னா இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்தியா வந்து சாம்பியன் ஆவாங்களா, கப் அடிப்பாங்களான்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான எபிசோட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது, பாருங்க.